சோழர்களின் தலைநகருக்கு 27ஆம் தேதி வருகை தரும் மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வருகை நாளில் சோழர்களின் வாரிசுகளை பெருமைப்படுத்திட வேண்டும். 1978ஆம் ஆண்டு சிதம்பரம் நடராஜர் கோவில் தில்லைவாழ் அந்தணர்களால் சோழ அரசராக முடிசூட்ட பெற்ற சிதம்பரநாத சூரப்ப சோழனாரின் மனைவியான திருமதி சாந்தி தேவி ஆயாள் அவரது மகன் மகாராஜராஜ ஸ்ரீ மன்னன் சூரப்ப சோழனார், மகள் ஐஸ்வர்யா சூரப்ப சோழனார் ஆகியோரை பிரதமர் அவர்கள் சிறப்பிக்க வேண்டும். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பிச்சாவரம் சோழ குடும்பத்தினரை பரம்பரை அறங்காவலராக நியமிக்க வழிவகை செய்ய வேண்டும். விடையார்பாளையம் அரசு வம்சத்தினரையும் பிரதமர் அவர்கள் சிறப்பிப்பதோடு பாழடைந்து வரும் விடையார்பாளையம் அரண்மனையை பாதுகாக்கவும் சீரமைக்கவும் ஆவணம் செய்ய வேண்டும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைக்க வேண்டும்.